Hi guys, நான் தான் உங்க டீம் டிஜி பேசுறேன். ஸோ த்ரீ கவுண்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம குவிக் சில்வர் லெவல் 80 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் இன் வேர்ல்ட் பாஸ். இந்த யூனிஃபார்ம் பத்தி என்ன சொல்றது தெரியல கைஸ். ஓகே பாருங்க அவரோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு, நான் பிறகு வந்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் ஓகே, உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ஆதரவா இருக்கும் கைஸ். ஓகே ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கான்டென்ட் போவோம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவிக் சில்வரோட பில். ஸோ அவரோட பில் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட 5K கிட்ட இருக்கு இன் லெவல் 80ல. குவிக் சில்வரோட டிஎஃப்ஓ எபிலிட்டி. ஸோ நீங்க பிற்காலத்துல அவர் வந்து டிஎஃப்ஓ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் இது பாருங்க. ஓகே ஸோ அவரோட டிஎஃப்ஓ நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஏபிஐ வந்து 30% இருக்கு கைஸ். ஓகே அண்ட் ரெண்டாவது வந்து டாஷ் 20% ஹீட்ஸ் இன்க்ளூட் அட்டாக் வித் இக்னோ டாஷ். ஓகே கைஸ் ஸோ ப்ராப்ளி அவர் டாஷ் பண்றாருன்னா 20% வந்து டேமேஜ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து இன்க்ரீஸ் பேசிக் டேமேஜ் டிலைட் வந்து 35% வந்து இருக்கு கைஸ். ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தா 85 வருது அவரோட டேமேஜ். ஸோ இந்த கேரக்டர் நீங்க டெஃபோ பண்ண வச்சீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் அவ்வளோ தர மாட்டேன். பிகாஸ் நீங்க டேமேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை கைஸ். ஓகே ஸோ 85% வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் இஸ்ரா வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஓகே பிகாஸ் சில கேரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 100% அந்த மாதிரி சில கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பஃப் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ பாப்போம் இன் ஃபியூச்சர் டேஃபோ வந்து பஃப் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் மை டேஃபோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது கஸ்டம் கியர். ஸோ கஸ்டம் கியர் நான் யூஸ் பண்றேன்னா 200% ஆஃப் த ப்ராக். ஸோ என்கிட்ட வேற ஆப்ளிஸ்லாம் இல்லை கைஸ். ஓகே ஸோ நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், என்கிட்ட அவ்வளோ கிடைக்க மாட்டேது. இதுதான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால ரீப்ளேஸ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ குவிக் சில்வர் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ராக் கேரக்டர் கைஸ். ஓகே ஸோ நீங்க வந்து ஈஸியா ப்ராக் பண்ணலாம். ஆனா என்ன அண்ட் அவருக்கு வந்து என்ன சிடிபி யூஸ் பண்ணணும்னு நான் பிறகு வந்து லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ மறக்காம கவனமா கேளுங்க. ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை கஸ்டம் கியர். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போறோம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் கேம் பிளே ஜீன் கிரே ஸ்டேஜ் 9. ஸோ இந்த டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் நான் நிக் ஃபியூரி யூஸ் பண்றேன் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ஷூரி வந்து யூஸ் பண்றேன் கைஸ். ஓகே ஸோ பாருங்க இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு.
லாஸ்ட் கேம் பிளே கேங் ஸ்டேஜ் 9. ஸோ இதுதான் கைஸ் என்னோட டீம். ஸோ பாருங்க இந்த கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம குவிக் சில்வோட லெவல் 80 பெர்ஃபார்மன்ஸ் இன் வேர்ல்ட் பாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரோட கேம் பிளே எனக்கு தெரிஞ்சிருக்கும் டீசென்ட் கைஸ். ஓகே, ஏன்னு சொல்லிடுறேன் பிகாஸ் அவரோட டேமேஜ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. ஆனால் நீங்க சொல்லுவீங்க அதுதான் ப்ரோ அவர் வந்து ஸ்டேஜ் 9 டிஃபீட் பண்ணிட்டாரு அதுமாரி சொல்லுவீங்க. பட் அவருக்கு வந்து நீங்க ஹையர் ஸ்டேஜ் போகணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ அந்த டேமேஜ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது. அதனால சொல்றேன் இவர் வந்து நான் டீசென்ட் கேட்டகரியில வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ்ல எனக்கு அவர் என்ன பிடிச்சிருக்குன்னா அவரோட tier 3. ஸோ tier 3 டேமேஜ் வந்து வெரி குட் கைஸ். அது இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை. ஸோ முக்கியவாசி அந்த tier 3 டேமேஜ் தான் இவர் வந்து இன்னும் வரைக்கும் பிடிச்சிருக்குது. இல்லைன்னா அந்த கேரக்டர் எப்படி போயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து முக்கியமா நெகட்டிவ் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, நார்மல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை கைஸ். ஓகே, ஸோ சில கேரக்டர்ஸ்க்குலாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ல தான் சில டேமேஜ் வந்து அப்படி இம்பாக்டா இருக்கும் கைஸ். ஓகே, பட் இவருக்கு வந்து அப்படி இல்லை. ஸோ அது வந்து மிஸ்ஸிங். அடுத்தது வந்து சிவாய் எபிலிட்டி. ஸோ சிவாய் எபிலிட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து லோ தான் கைஸ். ஓகே, பிகாஸ் எனக்கு வந்து அதனால தான் நான் வேணும் கேரக்டரை தூக்கிட்டு போறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்தது வந்து சிடிபி ரெக்கமெண்டேஷன். இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணு வச்சீங்கன்னா என்ன சிடிபி நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேஜ், ரெண்டாவது வந்து எனர்ஜி, மூணாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன் கைஸ். ஓகே, ஸோ இந்த மூணுத்துல யூ கேன் யூஸ் எனிதிங். லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா யூனிஃபார்ம் ரெக்கமெண்டேஷன். இந்த யூனிஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வச்சிங்கன்னா நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். பெட்டர் டோன்ட் பை பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரக்டருக்கு வந்து சம்திங் மிஸ்ஸிங் கைஸ். ஓகே, ஸோ அதனால இவர் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அதனால நான் இந்த யூனிஃபார்ம் வந்து நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், ஸோ கைஸ் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஆக்சுவலி இவங்க வந்து பிவிபியா தான் மாற்றணும்னு நினைச்சாங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த நியூ யூனிஃபார்மும் சரி பிவிபி வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. பட் ஆக்சுவலி கேனாட் டூ பிவிபி.
அதுக்கு ப்ரீவியஸ் யூனிஃபார்ம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிவிபி பண்ண முடியும், முக்கியமாக அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம். பட் இப்போ வந்த யூனிஃபார்ம் சரி, அதுக்கு முன்னால வந்த யூனிஃபார்ம் சரி, இட் கேனாட் டூ. ஸோ என்ன சொல்றது எனக்கும் தெரியல. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இந்த கேரக்டர் வந்து பிவிபியை வந்து அச்சீவ் பண்ணுவாருன்னு, பட் இட் கேனாட் டூ. ஸோ நம்ம எம்எஃப்எஃப் டீம் என்ன பண்றது தெரியல. தட்ஸ் ஆல் கைஸ், அது ஒரு ஃபன் ஃபேக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் குவிக் சில்வரோட ரிவ்யூ. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பண்றேன். பை, அடியோஸ் கைஸ்.